ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்லே மொறுன்னு ரவா தோசை ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக நம்ம 5 நிமிஷத்தில் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரவா தோசை ரெடி பண்ண இந்த உலக்கில் ஒரு உலக்கு அளவு ரவை எடுத்திருக்கேன். ரவையை நீங்கள் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரவையை பச்சையாக அப்படியே சேர்த்துக்கலாம். அதே உலக்கில் அரை உலக்குக்கு கொஞ்சம் கம்மியாக, கால் உலக்குக்கு கொஞ்சம் அதிகமாக பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இது கூட அடுத்ததாக நம்ம எந்த அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்தோமோ அந்த அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு, மைதா மாவு உங்கள் டேஸ்ட்டுக்கு எது பிடிக்குமோ அந்த மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நைஸாக கட் பண்ண இஞ்சி, நைஸாக கட் பண்ண பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலைகள் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை இலைகளும் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம முடிஞ்ச வரை இது மாதிரி நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாவில் சேர்க்க போகிறோம். பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமுமே நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் எந்த அளவில் சேர்க்கணும் அப்படின்னா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரையும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட மிளகு சேர்க்க போகிறோம். மிளகை முழு மிளகாக சேர்க்காமல் 1 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து இது மாதிரி இடித்து சேர்த்துக்கங்க. மிளகை இது மாதிரி இடித்து சேர்த்தாதான் நல்லா தோசையில் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் இது மாதிரி இடித்து சேர்க்குறது. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியோட அளவு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம 1 பங்கு அளவு மாவு எடுத்தோன்னா 4 பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாதான் தோசை நமக்கு நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக வரும். தண்ணி சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவை நல்லா கலக்கிட்டு மாவை நம்ம அள்ளி ஊற்றணுன்னா மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த மாவில் உடனே தோசை ஊற்றக்கூடாது. மாவை ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். மாவு நல்லா ஊறி உப்பி வரும். பாருங்கள், மாவு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா ஊறி நல்லா உப்பி கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ மாவு கெட்டியாக இருக்குது. அதனால நம்ம மறுபடியும் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு அள்ளி ஊற்றினா நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். தோசை நம்ம மாவு ஊற்றி தடவுனா வராது. இந்த மாதிரி தான் மாவை அள்ளி ஊற்றணும். தோசை இந்த மாதிரி தான் தோசையில் நடுவில் இந்த மாதிரி ஓட்டைகள் வரும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூடுதலாகவே இது மாதிரி இடையில எண்ணெய் சேர்த்தா தோசை நல்லா மொறுகலாக வரும். தோசை நல்லா மொறுகலாகி வெந்து வரட்டும். இந்த தோசையை நம்ம திருப்பி போடாமல் அப்படியே எடுத்துடணும். இந்த ரவா தோசை ஊற்றும் போது நம்ம மாவு கரெக்டான பக்குவத்தில் நம்ம கரைச்சாதான் இது மாதிரி அள்ளி ஊற்றுறதுக்கு மாவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தோசை நல்லா மொறுகலாக வெந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப டேஸ்டான மொறுகலான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ரவா தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.